ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காகத்திற்கு உணவு வைப்பவர்கள் இந்த பதிவு முழுவதுமாக பாருங்கள். காகத்திற்கு நம்ம எப்படி உணவு வைக்கணும், உணவு வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சில கட்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை கூட காகம் நமக்கு சில அறிகுறிகள் மூலமாக உணர்த்தும். காகத்திற்கு நீங்கள் உணவு வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே காகம் உங்களுக்கு உணர்த்துகிறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவிருக்கின்ற ஆபத்துக்களையுமே நீங்கள் முன்கூட்டியே அறிந்து அதிலிருந்து தப்பித்து விடலாம். தொடர்ந்து காகத்திற்கு உணவு வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பல நன்மைகளுமே கிடைக்கக்கூடும். சனி பகவானோட அந்த பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைத்து எந்த ஒரு கர்ம வினையாக இருந்தாலும் அது படிப்படியாக குறையும். இன்றைய பதிவில் காகத்திற்கு உணவு வைப்பதனால நமக்கு ஏற்படும் நன்மைகளையும் அது கூறும் அறிவுரைகளையும் தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பழங்காலம் முதலே காகத்தை சகுன அறிகுறியாக நம் முன்னோர்கள் கருதி வந்தனர். காகம் பித்ரு அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால தான் அமாவாசையில் காகத்திற்கு எச்சில் படாமல் படையில் இருந்து முதல் உணவு வைக்கப்படுகிறது. காகம் கரைவது முதல் எச்சமிடுவது வரை பார்த்தீங்கன்னா அனைத்துமே சகுன பலன்களை சொல்லும் என்று நம்பப்பட்டு வந்துள்ளது. அந்த வகையில் காகம் கொண்டு வந்து போடும் பொருட்களுக்கும் பலன் உண்டு. அதைத்தான் இந்த பதிவிலையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். காகம் ஒருவருடைய உடம்பின் மீதோ அவர் பயன்படுத்தும் வாகனத்தின் மீதோ இல்லை குடையின் மீதோ காலணியின் மீதோ செருப்பு போடுறோம் பார்த்தீங்களா, அதன் மீதோ தன் சிறகை கொண்டு வந்து தீண்டி விட்டு செல்வது அவ்வளவு நல்லதல்ல. அதாவது பக்கத்தில் நம்ம பயன்படுத்துகின்ற பொருள் மீதோ இல்லை நம்ம மீதோ பார்த்திங்கன்னா சிறகால நம்மளை அடிப்பது அப்படிங்கிறது நமக்கு ஒருவித அபசகுணத்தை நமக்கு கூறுவதாக இருக்கும். அவர்களுக்கு அகால மரணம் கூட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்று இந்த சகுன சாஸ்திரம் கூறுகிறது. இத்தகையவர்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ஒரு முக்கியமானது. காகம் இந்த மாதிரி உங்களை எச்சரிக்கைப்படுத்துதுன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது அப்படிங்கிறதான். இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா காகம் பார்க்குறவரை எல்லாத்தையுமே இப்படி தலையில் தட்டுவது இந்த மாதிரியான சகுனங்களை செய்யாது. ஏதோ ஒரு நம்ம செய்கின்ற அந்த புண்ணிய கர்மவினை காரணமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வரவிருக்கின்ற அந்த ஆபத்தை காகம் நமக்கு முன்கூட்டியே உணர்த்தும். அதனால் நம்ம செய்கின்ற செயல்கள் ஏதாவது இப்போ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அதில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு வழிபாடை செய்துவிட்டு வரணும். நீங்கள் வெளியில் எங்கேயாவது செல்கிறீங்க என்றாலும் உங்களுக்கு நேரெதிர நீங்கள் செல்லும் திசையை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தால் அந்த பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது. காகம் சனி பகவானுடைய வாகனமாக இருக்கின்றது. நீங்கள் செய்யும் புண்ணிய கர்மத்திற்கு ஏற்ப காகத்தின் மூலம் சில அறிகுறிகளை இறைவன் உங்களுக்கு உணர்த்துவார். நம்ம எங்கேயாவது கிளம்புறோம், நம்ம அருகிலேயே காகம் வந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்குதுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளை போக வேண்டாம், அந்த இடத்திற்கு நம்ம இப்போ செல்வது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் காகம் உணர்த்துவது. நம்ம ஏதோ சும்மா காகத்தை நம்ம விரட்டி விட்டு போகிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அது கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் சில நேரங்களில் வாயில்லா ஜீவன்கள் கொடுக்கும் அந்த சகுன முறைகளையும் நம்ம பின்பற்றி தான் ஆகணும். ஏன்னா நம்ம செய்கின்ற அந்த புண்ணிய கர்மத்தின் காரணமாக இறைவனே நம்மளுடைய ஆபத்தை தடுப்பதற்கு இவ்வாறான வாயில்லா ஜீவன்கள் மூலம் நமக்கு உணர்த்துவார். அதை நம்ம தெரிந்து கொண்டு நன்கு உணர்ந்து செயல்படணும். நம்ம ஏதோன்னு நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே போல் நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறோம்னா வீட்டோட முற்றத்துலையுமே தலையிடித்து விட்டாலும் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு தண்ணீர் குடித்து விட்டு செல்ல சொல்வார்கள். இதெல்லாம் பயமுறுத்த கூறுவதல்ல, ஏதோ ஒரு அறிகுறியின் மூலம் வர இருக்கும் ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளப்பட்டுள்ள ஒரு சில ரகசியங்கள் தான். அதுக்காக வேணுக்குன்னே இடிச்சிட்டு நம்ம உட்காரக்கூடாது. நம்ம நல்லபடியாக தான் கிளம்புறோம், கவனமாக தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு காயங்கள் ஏற்படுதுன்னா சற்று அந்த நேரத்தில் நம்ம வீட்டிற்குள்ளே வந்து அமர்ந்து குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு சற்று நேரம் அங்கேயே இருந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணீர் குடிச்சிட்டு செல்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அவசரமே இல்லை. ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே உயிர் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து கடைபிடித்து அதற்கப்புறம் செல்வதே மிகவும் சிறப்பானது. அதே போல் காகம் இவற்றை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் காகம் ரத்தின கற்கள், பூக்கள், பழங்கள் போன்ற ஏதாவது ஒன்றை போட்டுவிட்டு பறந்து சென்றால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு வர இருக்கிறது என்று அர்த்தமாகும். அதுவே காகம் வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தும் பார்த்தீங்களா, குச்சி, புல், நாறு, சணல், கம்பு இப்படியான
விஷயங்களை கொண்டு வந்து வீட்டிற்குள்ளே போடுதுன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண் வாரிசு வரவிருக்கிறது என்று அர்த்தமாகும். இது பூரா பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக பழைய காலத்தில் நடந்த உண்மை சம்பவங்கள் தான். அதனால் ஏதோ ஒரு கட்டுக்கதையை கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரவர் உணர்ந்து செயல்படுத்தி அதை நமக்கு விட்டு சென்ற வார்த்தை முறைகள் தான். அது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏன் நடப்பதில்லை, பெரும்பாலும் சொல்கின்ற விஷயங்கள் ஏன் நடப்பதில்லைன்னா நம்ம வந்து நிறைய வளர்ச்சி அடைந்து கொண்டு நாகரிக வளர்ச்சிகள் அப்படிங்கிறது பெருகுது. எல்லாத்துக்கும் மரங்கள் அழிச்சிருந்தோம், எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாம் கெட்டியிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா பறவைகள் அப்படிங்கிறது எண்ணிக்கை குறைந்து விடுகிறது. அதனால தான் இந்த காலத்தில் இந்த மாதிரியான சகுனங்கள் அரிதாக தான் நடைபெறும். கிராமப்புறங்களில் அப்படியான விஷயங்களில் ரொம்ப மரங்கள் இருக்கின்ற பறவைகள் வாழத்தகுந்த இடங்களில் தான் இவ்வாறான விஷயங்கள் நடைபெறுகிறது. அதனால் இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு கேள்விகள் எழுப்ப வேண்டாம். அதே போல் காகம் உங்கள் வீட்டில் ஈரமாக இருக்கும் மண் அல்லது மணல், பூக்கள், காய்கறி, பழங்கள், நெல், தானியம் போன்றவற்றை கொண்டு வந்து போட்டுவிட்டு சென்றால் அந்த வீட்டில் அந்தந்த பொருளுக்குரிய லாப பலன்கள் கிட்டுமாம். காகம் தனது குஞ்சுக்கு உணவு கொடுப்பது போல் நம்ம அதை பார்த்தோம்னா அது சுபசகுனம். நம்ம காகத்தோட அந்த குஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குட்டிக்கு அது உணவு கொடுக்கறத நம்ம பார்ப்பதே ஒரு நல்ல சகுனம். அதை நம்ம பார்த்து விட்டு வெளியில் செல்கிறோம்னா நம்ம செல்கின்ற காரியம் சுப லட்சணத்தோடு நடக்கும் அப்படிங்கிறது. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடைபெறும் என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அரிதாகத்தான் இவ்வாறான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம எவ்வளோ நேரம் காத்திருந்தாலுமே ஒரு விஷயம் நமக்கு நடக்காது. ஆனால் சும்மா நம்ம ஒரு விஷயத்தை அதை நினைக்காமே நம்ம செல்வோம், திடீர்னு அது நடக்கும். அப்பேற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் தான் நடக்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ணில் தென்பட்டால் அதை நம்ம நல்ல முறையில் எடுத்துக்கிட்டு நம்ம செய்கின்ற செயல்களில் நல்ல ஒரு எண்ணத்தோடு செயல்படணும். அதே போல் கெட்ட சகுனங்கள் காகம் நம்ம வீட்டில் இவ்வாறான விஷயங்கள் செய்துனா இது கெட்ட சகுனங்களாக கருதப்படும். உங்கள் வீட்டில் இருக்கும் பாத்திரம் போன்ற ஏதாவது ஒரு பொருளை காகம் கொண்டு செல்ல நேர்ந்தால் அது அவசகுனமாகும். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு காகம் சூரியனை பார்த்து கரைந்து கொண்டே இருந்துச்சு, அதாவது கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதுவுமே அவசகுனம். நம்ம எவ்வளோ விரட்டியுமே காகம் செல்லாமல் சூரியனை பார்த்து அது கரைந்து கொண்டே இருந்ததுன்னா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரவிருக்கிறது அப்படிங்கிறதான். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம், இல்லை வீட்டில் ஏதாவது நல்லது நடைபெற்றாலுமே அதில் ஏதோ நமக்கு ஒரு அவசகுணம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். இது போன்ற விஷயங்கள் வீட்டில் நடைபெற உடனே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் சிவந்த பொருட்கள், மலர்கள் என்ற எந்த வகையிலும் சிவப்பு நிறத்தில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து போட்டுச்சு, சிவப்பு நிற பொருட்களை ஏதாவது ஒன்று காகம் வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து போச்சுன்னா நமக்கு நெருப்பால் ஏதோ ஒரு ஆபத்து வர இருக்கிறது என்பதையும் அது உணர்த்துகிறது தான். அதனால் அந்த விஷயத்தில் நெருப்பு கையாளும் போது அதுலேயுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் சென்று கொண்டு இருக்கிறோம், அப்போ திடீர்னு காகமானது பார்த்தீங்கன்னா குறுக்கே பறந்து செல்லும். அதுவுமே நம்ம செல்கின்ற அந்த காரியம் நல்லபடியாக நடக்குமா இல்லை அது எதுவும் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறத உணர்த்தும். அதாவது வலது புறத்திலிருந்து இடதுபுறம் பறந்து சென்றால் நமக்கு அது நன்மை அளிக்கும். அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்ஸ் போகும்போது, அதே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் போகுதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம செல்லும் அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு காரிய நஷ்டம் நமக்கு ஏற்படும் என்று இந்த சகுனம் குறிக்கும். அதே போல் காகம் கரையும் திசைகள்லேயும் அதற்குரிய பலன்களை நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் செல்லும் பொழுதும் சரி, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, எந்த திசையிலிருந்து காகம் கரையுதோ அதை நம்ம கேட்குறோமோ அதன் மூலியமாக கூட நமக்கு பலன்கள் உண்டு. கிழக்கு திசை அரசு வழி ஆதரவு நமக்கு பெருகும், பொன்னாபரண சேர்க்கை நமக்கு உண்டாகும், நட்பு வட்டம் விரியும், நல்ல உணவு நமக்கு கிடைக்கும். தென்கிழக்கு திசையிலிருந்து காகம் கரைந்ததுன்னா தங்கத்தால் லாபம் நமக்கு பெருகும். வடக்கு திசையிலிருந்து அந்த சத்தமானது கிடைச்சுன்னா வாகனத்தால் லாபமும் வாகன சேர்க்கை நமக்கு உண்டாகும். வஸ்திரத்தால் லாபமும் புதிய வஸ்திர சேர்க்கையும் உண்டாகும். தென்மேற்கு திசையிலிருந்து நமக்கு காகம் கரையும் சவுண்டு வந்துச்சுன்னா தயிரால் லாபம், எண்ணெய் பொருட்களால் லாபம், உணவுப் பொருட்களால் லாபம் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் பெருகும். மேற்கு திசையிலிருந்து காகம் கரைகிற சவுண்டு கேட்டுச்சுன்னா நெல் தானியத்தால் நமக்கு லாபம் உண்டாகும், முத்து பவளம் போன்றவற்றையாலும் நமக்கு லாபம் கிடைக்கும். கடலில் இருந்து கிடைக்கும் பொருட்களால் நமக்கு மேற்கு திசையிலிருந்து காகம் கரையும் பொழுது லாபம் கிடைக்கும்.
இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா காகத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல கெட்ட சகுனங்கள். இதை முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு காகம் நமக்கு உணர்த்தும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நம்ம எவ்வாறு உணவு வைக்கணும், அதன் மூலியமாக கிடைக்கின்ற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். காகத்திற்கு மட்டுமல்ல, பொதுவாக எந்த ஒரு பறவைக்குமே எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மை இருக்கின்றது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள், ஏதாவது இயற்கை சம்மந்தப்பட்டமான பேரழிவுகள் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவராசி கூட இருக்காது, வாயில்லா ஜீவராசிகள். அது அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா நில அதிர்வுகள், காலநிலைகள் மாற்றம் எல்லாத்தையுமே அறிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு. மனிதர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ண தெரியாது. ஆனால் ஜீவராசிகளுக்கு அது முன்கூட்டியே அறிந்து எங்கு சென்றால் அது பத்திரமாக இருக்க முடியுமோ அங்கு சென்று விடும். பெரும்பாலும் இயற்கை சீற்றங்களை பார்த்தீங்கன்னா விலங்குகள் அவ்வளோவா இறந்து போகாது. மனிதர்கள் தான் பார்த்தீங்கன்னா நாம் தான் அதை டக்குன்னு கணிக்க முடியாமல் இறந்து போய் விடுவார்கள். மனிதர்களுக்கு எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகள் இவைகளை பறவைகள் தங்களுடைய பாஷையிலேயே சத்தம் போட்டு வெளிப்படுத்தும். அந்த வரிசையில் காகத்திற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் காகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இது நாம் எல்லோரும் அறிந்தது தான். காகம் நம்மளுடைய முன்னோர்கள் வழியாக நம்ம வைக்கின்ற அந்த சாப்பாட்டை சாப்பிடும் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட காகம் சனீஸ்வரனின் வாகனமாகவும் யமலோகத்தின் வாயிலில் இரு பக்கங்களையும் காகம் இருப்பதாக சாஸ்திரம் சொல்கின்றது. இவ்வளவு சிறப்புடைய பறவையாக காகம் திகழ்வதனால தான் அதை நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் சரி, இறைவன்களோடு நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படிங்கிறதும் ஐதீகம். அதனால் காகத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு உணவளிக்கும் பொழுது நமக்கு வரவிருக்கின்ற இந்த ஆபத்துகளையுமே நமக்கு முன்கூட்டி உணர்த்திவிடும் அப்படிங்கிறதான். நம்ம சில டைம் காகத்திற்கு உணவு வைக்கலனாலும் நம்ம அதற்கு வைக்காமல் நல்ல நன்மைகளை செய்து கொண்டு வாழ்க்கையில் வந்து கொண்டு இருப்போம். அதாவது மனிதர்களுக்கு உணவளித்து கொண்டு வேறு உயிர்களுக்கு உணவளித்து கொண்டு இருப்போம். இதன் காரணமாக கூட காகத்திற்கு நீங்கள் உணவே வைக்கலைன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் காகம் உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற அந்த ஆபத்தான விஷயங்களை உணர்த்த தான் செய்யும். இப்போ உள்ள காலகட்டத்தில் இவ்வாறான சகுனங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் எல்லா பழக்க வழக்கங்களும் தீமையில் போகிறதுக்காக தான். ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதனுமே ஒரு தூய எண்ணத்தோடு இருப்பது கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஆசைகள், பொறாமைகள், வேற்றுமை எல்லாமே நிறைந்திருப்பதனால எந்த ஒரு உயிரினமும் மனிதனிடம் நெருங்கி பழகும் பொழுது பார்த்தீங்கன்னா சில பேரிடம் மட்டும் அந்த நெருங்கிய அன்பான குணத்தோடு பழகும். எல்லா பேரிடமும் அந்த சகுனங்களை வெளிப்படுத்துவது கிடையாது. காரணம் மாறி வரும் இந்த சூழ்நிலைக்காகத்தான். அதனால் இப்போ இருக்கின்ற இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு நம்ம நல்ல முறையில் நேர்மையாக வாழ்ந்து கொண்டு வாயில்லா ஜீவன்களுக்கு முழு மனதோடு நம்ம உணவளிக்கும் பொழுது தான் அந்த நன்மைகளானது நமக்கு சேரும் அப்படிங்கிறது. எந்த ஒரு ஜீவராசிக்குமே, காகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலுமே நம்ம சாப்பாடு வைக்கும்போது அதுக்கு கணக்கு பார்க்கக்கூடாது. தினம் தினம் காகத்திற்கு சாப்பாடு வைங்க. எந்த நேரத்தில் நம்ம எப்படி வைத்தாலும் அது தவறு கிடையாது. ஆனால் காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது. சாதத்தில் எச்சிப்படுவதற்கு முன்பாகவே நம்ம வீட்டில் சமைத்த அந்த உணவை காகத்திற்கு வைப்பது நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டதற்கு சமமாக இருக்கும். அவர்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து இதை செய்வதனால பல வழிகளில் நமக்கு அவர்கள் நன்மை விளைவிப்பார்கள் அப்படிங்கிறதான். தினமும் வைக்க முடியாதவர்களாக இருந்தாலுமே மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி, பௌர்ணமி திதி, அஷ்டமி திதி, நீங்கள் பிறந்த கிழமைகள் அப்படின்னு இருக்கும்ல, அந்த தேதிகள்லையாவது நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொடுக்கும். காகமானது பார்த்திங்கன்னா தானாக போய் கூட்டமாக சென்று பார்த்திங்கன்னா எச்சில் உணவுகள், அதாவது இலைகளில் எடுத்து போட்டது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பலாக ஒரு இடத்துல நம்ம சேமிச்சிருப்போம். அதை போய் அது தானாக எடுத்து அந்த அசைவ உணவுகளாக இருந்தாலும் எந்த ஒரு எச்சி உணவுகளாக இருந்தாலும் அதுவே தானாக போய் சாப்பிடுதுன்னா அது வேறு. நாம் வைக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா காகத்திற்கு இவ்வாறான கெட்டுப்போன உணவுகளையோ இல்லை அசைவம் சார்ந்த உணவுகளையோ எதையுமே நம்ம வைக்கக்கூடாது. இப்படி எல்லாவற்றையுமே காகம் தானாக தேடி போய் சாப்பிடுவது தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நாம் சாப்பிட்ட முடிந்த பிறகு நம்ம வீட்டில் அந்த தட்டில் மீத இருக்க எச்சில் கொண்டு போய் காகத்திற்கு வைக்கக்கூடாது. அது நம்ம காகத்திற்கு செய்கின்ற ஒரு பாவம், நம்மளுடைய முன்னோர்களை அவமதிப்பதற்கான ஒரு செயல் அப்படின்னு கருதப்படுகிறது. நம்ம சாப்பிட்ட மீத உணவுகளை பார்த்திங்கன்னா நாய்களுக்கு வைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரத்தில். சாப்பிட்ட மீதம் உள்ள உணவுகள் நல்லா நோட் பண்ணணும்.
நம்ம ஏளனமாக அதை சாப்பாட்டை அவமதித்து அந்த சாப்பாட்டை கொண்டு போய் எந்த ஒரு உயிருக்கும் வைக்கக்கூடாது. அது சாப்பாட்டிற்கும் நம்ம செய்கின்றது ஒரு துரோகம் மாதிரி. அதனால் நமக்கு சாப்பாட்டில் கடைசி காலத்தில் நம்ம கஷ்டப்பட வேண்டிய கூட சூழ்நிலை ஏற்படும். நாய்களை பயிரோர்களால் நம்ம பார்த்தாலும் சாப்பிட்ட மீதம் உள்ள உணவுகளை நாய்க்கு வைக்கலாம். அதை நம்ம சாப்பிட்டு கொண்டு இருந்தாலுமே அதை ஒரு ஓரமாக இவ்வளோ சாப்பிட முடியாமல் தெரிஞ்சிச்சுன்னா அதை முதல்ல எடுத்து வச்சுட்டு அதற்கப்புறம் நம்ம அந்த உணவை பார்த்திங்கன்னா நாய்களுக்கு நம்ம வைக்கலாம். நம்முடைய முன்னோர்களும் பின்பற்றி வந்தார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்தான். இது ஒன்று. காகத்திற்கு பார்த்திங்கன்னா நம்ம சமைத்த உணவை தான் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது மிக்சர், பிஸ்கட்டு அல்லது வேறு ஏதாவது உணவுப் பொருட்கள் இப்படி நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் நல்லதாக பார்த்து வைக்கணும். இந்த நம்ம குழந்தைகள் சாப்பிடுவது அந்த மாதிரியானது கிடையாது. சாப்பாட்டில் அந்த ஸ்நாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம வைப்பது மிகவும் நல்லது. தினம் தினம் காலையில் எழுந்த உடனே அந்த பொருளை காகத்திற்கு போடும் வழக்கத்தை நம்ம வைத்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டு ஜன்னல் பக்கத்தில் எங்கிட்டாவது கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வைக்கலாம். இல்லை மாடியில் கொண்டு போய் கூட வைக்கலாம். காகத்தை தவிர மற்ற உயிரினங்களும் அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது நம் குடும்பத்திற்கு கோடான கோடி நன்மையும் புண்ணியமும் வந்து சேரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதுவும் பறவைகள் அதிகாலையில் 6 மணிக்கு முன்பு எழுந்து இறை தேடும் அந்த சமயத்தில் அதன் பசியார உங்களால் கைகளில் இறை போட்டால் கோடி புண்ணியங்க அப்படிங்கிறது தான். அதே போல் காகத்திற்கு தாளிக்காத தயிர் சாதம் வரும், ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று. அதையுமே வைக்கலாம். அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் எள் சேர்த்து அமாவாசை தினத்தில் வைத்தால் நம்முடைய பித்ருக்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மைக்காகத்தான். குதர்த்தமாக பேசுபவர்களுக்கு ஆன்மீகமும் இல்லை, சாஸ்திரமும் இல்லை. ஏன், எதுக்கு, இதை இப்படி ஏன் பண்ணணும், இதில் என்ன கிடைக்க போகுது, அப்படி இப்படின்னு வீண்டா விவாதங்களை ஏற்படுத்துவாங்க. சில பேர் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஆனால் வாழ்க்கையில் நல்லா தான் இருப்பாங்க. அது அவர்களுடைய கர்மவினை, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன் நாங்கள் இதெல்லாம் பண்ணலை, நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருந்தோம்னா நம்ம செய்கின்ற விஷயங்களை கவனம் செலுத்த முடியாது. நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே மேல் சொன்ன இந்த பரிகாரத்தை பின்பற்றி பலன் பெறலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால் வேண்டா விவாதத்தை தவிர்த்து நம்மளுடைய முன்னோர்கள் வழியை பின்பற்றிய விஷயங்களை நம்ம பின்பற்றுவது நல்லதான். இந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த பதிவினை தொடர்ந்து கேட்பதற்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஆன்மீக விஷயங்களில் அதிக நம்பிக்கை உடைய உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் இன்று போல் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.